ஹலோ எவ்ரிவன், 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியில் நம்ம இப்போ பார்க்க போகிறது கெமிஸ்ட்ரி சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம், சொல்யூஷன். இதில் பார்ட் 4 வீடியோ பார்க்கலாம். லாஸ்ட்டாக நம்ம எதில் முடிச்சிருந்தோம் அப்படின்னா மோலாரிட்டினா என்ன அப்படிங்கிறதோட முடிச்சிருந்தோம். இப்போ மோலாலிட்டினா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். மோலாலிட்டியோட சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்மால் எம். மோலாரிட்டியோட சிம்பிள் கேபிட்டல் எம். ஓகேவா? இப்போது மோலாலிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா, ஒரு கிலோகிராம் கொண்ட ஒரு சொல்யூஷன், அந்த சொல்யூஷனில் டிசால்வ் ஆகிருக்கக்கூடிய சொல்லிட்டு அந்த சொல்லிட்டோட நம்பர் ஆஃப் மோல், இதுதான் மோலாலிட்டி. மோலாரிட்டி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு லிட்டர் கொண்ட ஒரு சொல்யூஷன், சரியா? ஒரு லிட்டர் கொண்ட ஒரு சொல்யூஷன், அதில் டிசால்வ் ஆகிருக்கக்கூடிய ஒரு சொல்லிட்டு அந்த சொல்லிட்டோட நம்பர் ஆஃப் மோல், அதுதான் மோலாரிட்டிக்கு கொடுத்துருந்தாங்க. ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, மோலாரிட்டிங்கிறத லிட்டரில் சொல்லணும், மோலாலிட்டி அப்படிங்கிறத கிலோகிராமில் சொல்லணும். இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட். ஓகேவா? இப்போ இதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க? மோலாலிட்டி அப்படின்னா இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த சொல்லிட்டு இருக்குல்லையா, டிசால்வ் ஆகிருக்கக்கூடிய சொல்லிட்டு அதோட நம்பர் ஆஃப் மோல் பை அந்த சால்வெண்ட் இருக்கு இல்லையா, கரைப்பான், அந்த கரைப்பானோட மாஸ் வேல்யூ இது கிலோகிராமில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. 1.00 மோல் கிலோகிராம் -1 சொல்யூஷன் ஆஃப் KCl அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் KCl அப்படின்னா பொட்டாசியம் குளோரைடு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதில் KCl அப்படின்னா பொட்டாசியம் குளோரைடு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 1 கிலோகிராம் வாட்டர் கொண்ட ஒரு சொல்யூஷன், சரியா? 1 கிலோகிராம் வாட்டர் கொண்ட ஒரு சொல்யூஷனில் KCl பார்த்தோன்னா 1.00 மோல் கிலோகிராம் -1 அளவில் டிசால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுதான் இதோட மீனிங். 1.00 மோல் கிலோகிராம் -1 சொல்யூஷன் ஆஃப் KClனு கொடுத்தாங்கன்னா அதோட மீனிங் இதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த 1.00 மோல் கிலோகிராம் -1 இருக்கு இல்லையா, இதை 1.00 எம்னு கூட சொல்லலாம். இதில் எம் அப்படின்றது என்ன அப்படின்னா மோலாலிட்டி, இதை தான் எம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா 1 மோல் KCl இருக்கு இல்லையா, பொட்டாசியம் குளோரைடு, 1 மோல் பொட்டாசியம் குளோரைடு, இதோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 74.5 கிராம் அப்படிங்கிறது இதோட வேல்யூ. இந்த 74.5 கிராம் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த பொட்டாசியம் குளோரைடில் KCl இருக்குது இல்லையா, இதில் K அப்படிங்கிறது பொட்டாசியம். ஓகேவா? இதில் K அப்படிங்கிறது பொட்டாசியம், Cl அப்படின்றது குளோரைடு. ஓகே, இதில் பொட்டாசியத்தோட மாஸ் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 39. பொட்டாசியத்தோட மாஸ் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 39. ஓகே, குளோரைடு இருக்கு இல்லையா, அதோட மாஸ் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 35.5. இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணுங்கள், 74.5 கிராம் நமக்கு கிடைக்குது. ஓகே, அதான் 1 மோல் பொட்டாசியம் குளோரைடு, 1 மோல் பொட்டாசியம் குளோரைடு அதோட வேல்யூ 74.5 கிராம். நெக்ஸ்ட் பாருங்கள், அந்த சொல்யூஷன் இருக்கு இல்லையா, அந்த சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 7 மெத்தட் பார்த்தோம் இது வரைக்கும். ஓகே, சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு, அதாவது குவான்டிட்டி மெத்தடில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 7 மெத்தட் பார்த்தோம். இந்த 7 மெத்தட்லையுமே மெரிட்ஸும் இருக்குது, டிமெரிட்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, சரியா? நெக்ஸ்ட்டு இந்த மாஸ் பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, அது அந்த ppm இருக்கு இல்லையா, பார்ட்ஸ் பர் மில்லியன், அதுக்கடுத்து மோல் ஃப்ராக்ஷன் அண்டு மோலாலிட்டி. இப்போ பார்த்தோம் இல்லையா மோலாலிட்டி, இதெல்லாம் பார்த்தோன்னா இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னா டெம்பரேச்சரால் அது எந்த விதமான தாக்கத்துக்கும் உள்ளாகாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியா? டெம்பரேச்சர் கூடுனாலோ குறைஞ்சாலோ இந்த மாஸ் வேல்யூ, ppm, மோல் ஃப்ராக்ஷன், மோலாலிட்டி இதோட வேல்யூ எந்த விதமான மாற்றமும் அடையாது. ஆனால் இந்த மோலாரிட்டி இருக்குது இல்லையா, மோலாரிட்டி அப்படின்றது பார்த்தோன்னா அதோட ஃபங்க்ஷனே பார்த்தோன்னா டெம்பரேச்சர் ஃபங்க்ஷன் தான். ஏன்னா பார்த்தோன்னா அது வால்யூம் இருக்குது இல்லையா, வால்யூம் மேலேயும் அண்டு டெம்பரேச்சரையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும், சரியா? ஸோ டெம்பரேச்சர் மாறினாலோ அந்த வால்யூம் மாறினாலோ கண்டிப்பாக அதோட வேல்யூ மாறும். இது மோலாரிட்டியோட வேல்யூ மாறும். டெம்பரேச்சர் கூடுது குறையுது அல்லது வால்யூம் கூடுது குறையுது அப்படின்னா அந்த மோலாரிட்டியோட வேல்யூ கண்டிப்பாக மாறுபடும். ஓகேவா? ஆனால் அதோட மாஸ் வேல்யூ இருக்குது இல்லையா, அதோட மாஸ், இது மோலாரிட்டியோட மாஸ், இது மாறாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க.
ஒரு சொல்யூஷனில் 75 கிராம் பென்சின் வந்து இருக்குது. சரியா, 75 கிராம் பென்சின் இருக்குது. அதில் வந்து சொல்யூட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எத்தனாயிக் ஆசிட், இந்த எத்தனாயிக் ஆசிட் வந்து 2.5 கிராம் டிசால்வ் ஆகிருக்கு. சரியா, இந்த பென்சின் அப்படின்றது இதில் வந்து சால்வெண்ட்டு, இந்த எத்தனாயிக் ஆசிட் அப்படின்றது சொல்யூட். இப்போ இதோட மோலாலிட்டி வேல்யூ வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, இந்த எத்தனாயிக் ஆசிட் இருக்கு இல்லையா, இதோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா CH3COOH. இப்போ இதுக்கு மோலார் மாஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஒரு சொல்யூஷன் இருக்குது, அந்த சொல்யூஷனில் 75 கிராம் வந்து பென்சின் இருக்குது, அது வந்து சால்வெண்ட்டு. 2.5 கிராம் வந்து எத்தனாயிக் ஆசிட் வந்து டிசால்வ் ஆகிருக்கு, அது வந்து சொல்லிட்டு இதோட மோலாலிட்டி வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து மோலார் மாஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, இந்த எத்தனாயிக் ஆசிட்டுக்கு தான் வந்து இந்த மோலார் மாஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். இதில் வந்து பாருங்கள், இந்த C2H4O2 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த C2H4O2 வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரியுதா? இந்த பாருங்கள், இங்கே ஒரு C இருக்குது, இங்கே ஒரு C இருக்குது. ஸோ வந்து C2. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து H3, H வந்து 3 இருக்குது, இங்கே ஒரு H இருக்குது. ஓகே, அதனால் H4. நெக்ஸ்ட் வந்து ஆக்சிஜன் வந்து பாருங்கள், O வந்து இங்கே ஒரு O, இங்கே ஒரு O இருக்குது. ஸோ வந்து 2 O, அதனால் O2. ஓகேவா, அப்படி தான் வந்து இவங்க வந்து இந்த C2H4O2 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதில் கார்பனோட மாஸ் வேல்யூ என்ன? 12. சரியா, கார்பனோட மாஸ் வேல்யூ வந்து 12. கார்பன் எத்தனை இருக்குது அப்படின்னா 2 இருக்குது. ஓகே, கார்பன் 2 இருக்குது. ஸோ வந்து 12 × 2 ப்ளஸ்ஸு இந்த ஹைட்ரஜன் இருக்குது இல்லையா, அதோட மாஸ் வேல்யூ அப்படின்றது 1 தான். சரியா, ஹைட்ரஜனோட மாஸ் வேல்யூ அப்படின்றது 1. எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்னா 4 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ வந்து 1 × 4. ஓகேவா, ப்ளஸ்ஸு இந்த ஆக்சிஜனோட மாஸ் வேல்யூ O இருக்குது இல்லையா, இதோட மாஸ் வேல்யூ என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 16. ஓகேவா, ஓவோட மாஸ் வேல்யூ வந்து 16. இங்கே எத்தனை O இருக்குது அப்படின்னா 2 O இருக்குது. ஸோ வந்து 16 × 2. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து மல்டிப்ளை பண்ணிடுவோம். இந்த 12 × 2 மல்டிப்ளை பண்ணி 1 × 4 மல்டிப்ளை பண்ணணும். அண்டு வந்து 16 × 2 வந்து மல்டிப்ளை பண்ணிடணும். சரியா, இதை வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணிடணும். இப்போ இந்த மல்டிப்ளை பண்ண நம்பர்ஸ் இருக்குது இல்லையா, அந்த மல்டிப்ளை பண்ண அந்த வேல்யூ எல்லாத்தையும் வந்து இப்போ ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து 60 அப்படின்ற வேல்யூ வந்து கிடைக்கும். ஓகேவா, இப்போ மோலார் மாஸ் வேல்யூ வந்து நமக்கு எத்தனாயிக் ஆசிட்டுக்கு 60 அப்படின்றது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தோன்னா அதோட மோல் வேல்யூ வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். மோல் வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு சொல்யூஷனில் டிசால்வ் ஆகிருக்கக்கூடிய அந்த எத்தனாயிக் ஆசிட் அதனோட வேல்யூ வந்து மேலே போட்டுக்கணும். சரியா, சொல்யூட்டோட நம்பர் ஆஃப் மோல் தானே, அப்போ வந்து சொல்யூஷனில் அது எவ்வளோ வந்து டிசால்வ் ஆகிருக்குங்கிறத மேலே போட்டுக்கணும். நம்ம வந்து இப்போ கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா மோலார் மாஸ் வேல்யூ, அதை வந்து கீழே போடணும். போட்டு இது ரெண்டையும் வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணணும் அப்படின்னா 0.0417 அப்படின்ற வேல்யூ வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ எத்தனாயிக் ஆசிட்டோட மோல் வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 0.0417 மோல். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த பென்சின் இருக்குது இல்லையா, இந்த பென்சின் அப்படிங்கிறது கிராமில் இருக்குது. ஆக்சுவலாக எதில் இருக்கணும் அப்படின்னா வந்து கிலோகிராமில் வந்து இருக்கணும் இல்லையா, ஆனால் வந்து அது வந்து கிராமில் இருக்குது. அப்போ அது கிலோகிராமுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னா 75 கிராம் பை 1000 கிராம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா வந்து ஒரு கிலோகிராமுக்கு எத்தனை கிராம் இருக்கும் அப்படின்னா 1000 கிராம் வந்து இருக்கும். அப்போ இங்கே வந்து நமக்கு வந்து கிராம் கணக்கில் இருக்கிறதுனால நம்ம எடுத்துக்கிற வேல்யூவும் வந்து கிராம் கணக்கில் தான் இருக்கணும். ஓகேவா, அதனால் இந்த வேல்யூ வந்து அப்படி எடுத்துக்கிறோம் நம்ம. இதில் பாருங்கள் 75 × 10⁻³ கிலோகிராம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி இப்படி கொடுத்துருக்காங்க, 75 கிராம் பை வந்து 1000 கிராம் அப்படி தானே வந்து இருந்தது. இது எப்படி வந்து 75 × 10⁻³ வந்து எப்படி வந்துச்சு, இந்த 10⁻³ எப்படி வந்துச்சு, இந்த பை வேல்யூ இந்த டிவிஷன் வந்து பார்த்தோன்னா எப்படி மல்டிபிளாக மாறுனுச்சு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, இப்போ வந்து 75 இருக்கு இல்லையா, இந்த 75 பை 1000. சரியா, பை 1000. இந்த 1000 நம்ம வந்து இதோட பக்கத்தில் கொண்டு போகணும்னா இந்த வந்து டிவைடு என்ன ஆகும் அப்படின்னா மல்டிபிள் சிம்பிளாக மாறும். ஓகேவா, அதனால தான் வந்து இந்த 75 வந்து × 1000 அப்படின்னு மாறி இருக்கும். இந்த 1000 இருக்குது இல்லையா, இதை வந்து பிரித்தோம் அப்படின்னா வந்து 10 × 10 × 10. ஓகே, இந்த 3 10ஐயும் வந்து நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1000 அப்படின்னு சொல்லி வரும். அதுதான் வந்து இந்த 10⁻3. அப்போ இந்த -3 எப்படி வந்துச்சு, இந்த இடத்துல வந்து ஒரு -3 இருக்குது இல்லையா, இந்த -3 எப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம ஆக்சுவலாக வந்து டிவைடில் இருந்ததை எடுத்துகிட்டு வந்து மல்டிபிளுக்கு மாற்றிருக்கோம். ஆக்சுவலாக அதோட இது வந்து 1/1000 அப்படின்றது தான் இதோட மீனிங் வந்து. ஓகேவா,
1/1000. இந்த 1/1000 இருக்கிறத மேலே வந்து 1000 நம்ம வந்து மல்டிபிளுக்கு கொண்டு வந்ததுனால அந்த வேல்யூ இருக்குது இல்லையா, அந்த 3ன்ற வேல்யூ வந்து மைனஸ்க்கு வரும். ஸோ வந்து இந்த 1/1000 அப்படின்றத வந்து நம்ம வந்து 1000 சொல்லி மாற்றுறோம். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த 1000 இருக்குது இல்லையா, இது வந்து டிவைடில் இருந்து மல்டிபிளுக்கு மாறுது. சரியா, டிவைடில் இருக்கும்போது 1/1000, மல்டிபிளுக்கு மாறும்போது 1000 மாறுது. அதனால தான் வந்து இந்த 10⁻³ அப்படின்னு மாறும். இப்போ பாருங்கள், மோலாலிட்டி வந்து கால்குலேட் பண்ணுறோம். மோலாலிட்டி வந்து எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த எத்தனாயிக் ஆசிட் இருக்கு இல்லையா, அதோட நம்பர் ஆஃப் மோல் பை வந்து பென்சின் இருக்குது இல்லையா, பென்சினோட கிலோகிராம். சரியா, இப்போது எத்தனாயிக் ஆசிட் இருக்கு இல்லையா, அதோட வந்து மோல் வேல்யூ, நம்பர் ஆஃப் மோல் வேல்யூ எவ்வளோ இருக்குது, 0.0417 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இன்ட்டு வந்து இது வந்து கிலோகிராமில் இருக்கணும், பட் வந்து கிராமில் இருக்குது இல்லையா, அதனால் வந்து நம்ம வந்து மேலே வந்து ஒரு 1000 கண்டிப்பாக சேர்த்தாகணும். ஓகே, 1000 அப்படின்றது என்ன, ஒரு கிலோகிராமுக்கு 1000 கிராம் அப்படின்றது தான் வந்து 1000. அதை வந்து எதனால் சேர்த்துக்கணும் அப்படின்னா, இது வந்து கிலோகிராமில் இருக்கணும், கிராமில் இருக்கிறதுனால அப்படி சேர்த்துக்கிறோம். பை கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா 75 கிராம் வந்து கீழே வந்து டிசால்வ் ஆகிருக்கு. எது, பென்சின் வந்து இருக்குது, எதில் சொல்யூஷனில் வந்து இருக்குது, அதை வந்து கீழே வந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ இது டோட்டலாக எல்லாத்தையும் வந்து நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 0.556 மோல் கிலோகிராம் -1 அப்படின்ற வேல்யூ வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இல்லையா, இந்த 1000 வந்து டிவைடில் இருக்குது, அதுக்கப்புறம் மல்டிபிளுக்கு கொண்டு வர்றாங்க, மறுபடியும் டிவைடுக்கு வந்துருச்சு. டிவைடுனா இப்போ 75ஓட தான் வந்து மல்டிபிளுக்கு கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா, மறுபடியும் வந்து அது வந்து டிவைடுக்கு வந்துருச்சு இல்லையா, 75ஓட இல்லாமல் டிவைடுக்கு மறுபடியும் வந்துருச்சு. இது எதுக்கு இப்படி பண்ணியிருக்காங்க, இந்த இடம் எதுக்கு, இந்த 75 × 10⁻³ கொண்டு வந்திருக்காங்களே, இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த இடம் வந்து உங்களுக்கு தேவையில்லை தான், இந்த இடம் வந்து உங்களுக்கு தேவையில்லை தான். பட் வந்து பார்த்தோன்னா இந்த 75 கிராம் பை 1000 கிராம் இருக்கு இல்லையா, இதை இப்படியும் கேட்கலாம். ஓகேவா, இந்த 75 கிராம் பை 1000 இருக்குது இல்லையா, இந்த 1000 வந்து பார்த்தோன்னா 75 × 10⁻³ இருக்குல்ல, இதுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி கேட்குறதுக்கு பதிலாக உங்களுக்கு இப்படி கூட கேட்கலாம். இப்படி ஒரு வேளை கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகே, ஏன்னா இந்த 10⁻³ அப்படின்றத நம்ம எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா, இந்த 10⁻³ கொடுத்தோடனே நீங்கள் பயந்துடக்கூடாது. அதை எப்படி பிரித்து எழுதிக்கலாம் அப்படின்னா, இந்த 10 அப்படின்றது 3 தடவை இருக்குது இல்லையா, 10 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு 3 தடவை இருக்குது. அப்போ வந்து இதை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது 1000 அப்படிங்கிற மாதிரி வரும் இல்லையா. அதுக்கப்புறம் இந்த மைனஸ் வருது இல்லையா, மைனஸ்ன்ற வேல்யூக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 1/1000 அப்படின்னு சொல்லி இதோட மீனிங். ஓகே, அப்போ அதை தான் வந்து அவங்க அப்படி கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ மேலே ஏதோ ஒரு வேல்யூ ஒன்று வரணும், கீழே வந்து 1000 வந்து கீழே போயிடணும் அப்படின்னு அர்த்தம். நம்ம கீழே இருக்கக்கூடிய 1000, அதாவது வந்து டிவைடில் இருக்கக்கூடிய 1000 வந்து மல்டிபிளுக்கு கொண்டு வர்றதுனால தான் அந்த மைனஸ் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, பட் இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இந்த வேல்யூ தேவையில்லை, இருந்தாலும் இப்படியும் இதை வந்து கேட்க முடியும் அப்படின்றதுக்கு தான் இது. ஒருவேளை சப்போஸ் இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு இப்படி கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, அதுக்கு தான் இதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு மோலாரிட்டிலே வந்து சொல்லியிருந்தாங்க, இதை வந்து கீழே வந்து லிட்டர் கணக்கில் இல்லை அப்படின்னா, ஆனால் லிட்டரில் தான் இருக்கணும், லிட்டரில் இல்லை அப்படின்னா நம்ம வந்து 1000ஓட வந்து அதை வந்து டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து மேலே சொல்லியிருந்தாங்க, மோலாரிட்டிலே வந்து சொல்லியிருந்தாங்க. நம்மளோட மேத்ஸ் ப்ரொசீஜரே அதுதான். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல 1000 எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு புரியுதா. 1000 வந்து இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ அப்படின்றது வந்து கிலோகிராமில் தான் இருக்கணும், ஆனால் வந்து கிராமில் இருக்கிறதுனால நம்ம கிலோகிராமுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 1000ஓட நம்ம வந்து டிவைட் பண்ணணும். ஏன் வந்து 1000ஓட டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கிலோவுக்கு வந்து நமக்கு 1000 கிராம். சரியா, அதனால் வந்து இது கிராம் கணக்கில் இருக்கிறதுனால ஒரு கிலோவுக்கு 1000 கிராம் எடுத்துக்கலாம். ஒரு கிலோன்னு எடுத்துக்கலாம், பட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிராமில் இருக்குது, நம்ம 1 கிலோ அப்படின்னு எடுத்துக்கிற முடியாது இல்லையா. அதனால் வந்து அதையும் நம்ம எடுத்துக்கிற அந்த 1000 வேல்யூவும் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம எடுத்துக்கிற வேல்யூவும் வந்து பார்த்தோன்னா கிராம் கணக்கில் இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த கிராம் வந்து அந்த கிராமை போய் அடிக்க முடியும். ஓகேவா, அதனால தான் வந்து இதை வந்து 1 கிலோ அப்படின்னு எடுக்காமல் 1000ன்னு எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இது எப்படி அடிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நான் சொல்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் இது தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த 75 இருக்கு இல்லையா, இந்த 75ஆல் 1000 வந்து டிவைட் பண்ணுவோம். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 75 இருக்குது இல்லையா, 75. ஓகே, இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு 5ஆல் அடிப்போம். இந்த 7ல் வந்து எத்தனை 5 இருக்குது, 1 இருக்குது
ஓகே. பேலன்ஸு 7ல் 5 போச்சுன்னா பேலன்ஸு 2 இருக்கும். ஓகே. இந்த 5 இருக்குது இல்லையா, இந்த 5 இதை கொண்டாந்து 2 பக்கத்தில் போட்டிங்கன்னா 25 ஆயிரும். இப்போ 25 5ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 5. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 75 அடிச்சிங்கன்னா 15 வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதில் 1000 இருக்கு இல்லையா, 1000ல் ஃபஸ்ட்டு இந்த 100 மட்டும் எடுத்துக்கலாம். இந்த 100ல் எத்தனை 5 இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 25 வந்து இருக்கும். சரியா. இப்போ இந்த இங்கே ஒரு 0 இருக்குது இல்லையா, நம்ம 100 தானே எடுத்துக்கிட்டோம், 1000க்கு இன்னொரு 0 இருக்கு இல்லையா, அதை வந்து இங்கே சேர்த்துக்க வேண்டியதான். 200 வந்துருச்சு. இப்போ மறுபடியும் இதையும் 5ஆல் அடிக்கலாம். 3 5 15 4 5 20. இந்த ஒரு 0 இருக்கு இல்லையா, இதை பக்கத்தில் கொண்டு போக வேண்டியதான். இப்போ 45 3 அப்படின்னு சொல்லி வருது இல்லையா, இதை வந்து இப்போ 3ஆல் அடிக்கலாம். 3ஆல் அடிச்சோன்னா 1 3 3. ஓகே. 1 3 3. பேலன்ஸ் வந்து 4ல் 3 போச்சுன்னா பேலன்ஸு 1 இருக்கும். ஸோ இந்த 0வை கொண்டாந்து அந்த 1 பக்கத்தில் போட்டோன்னா 10 ஆயிடும். ஓகே. இந்த 10 வந்து 3ஆல் அடிச்சிங்கன்னா 3 9. ஓகேவா. 3 9. பேலன்ஸ் வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னா வந்து மறுபடியும் 1 கிடைக்கும். அதையும் நீங்கள் 0க்கு சேர்த்துக்கிறணும். ஆனால் இங்கே சேர்க்குற 0 அப்படின்றது வந்து நீங்கள் சும்மா சேர்க்க முடியாது, பாயிண்ட் வச்சு தான் சேர்க்கலாம். இந்த இடத்துல 3க்கு பக்கத்தில் ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு தான் இந்த 0 வந்து சேர்க்க முடியும். இங்கே வந்து நம்ம சேர்த்துருக்க 0 அப்படின்றது நமக்கு சம்மில் இருந்த 0, பட் இங்கே சேர்த்துருக்க 0 அப்படின்றது பாயிண்ட் வச்சு நம்ம சேர்த்த 0. ஓகேவா. மறுபடியும் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 அப்படின்றது கிடைக்கும். சரியா. இப்போ மறுபடியும் 3 9, மறுபடியும் 1 கிடைக்கும், மறுபடியும் 10 கிடைக்கும். இப்போ முதல்ல சொன்ன ப்ராசஸ்ஸு திரும்ப வந்து வரும். அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த 3 3 3 வந்துகிட்டே இருக்கும். ஸோ வந்து 3 3 வந்துகிட்டே இருந்துச்சுன்னா இந்த 3 இந்த பின்னாடி வர 3 எல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு இந்த 3யை 4ன்னு மாற்றிக்க வேண்டியதான். சரியா. இதை கேன்சல் பண்ணுறதுக்காக தான் இந்த 3யோட 1 ஆட் பண்ணி 4ன்னு கொண்டு வரோம். ஓகேவா. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணதில் நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு அப்படின்னா 13.4 வந்து கிடச்சிருக்கு. இப்போ அதோட இந்த வேல்யூ இருக்குதுல்ல, இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும். இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 0.0417. ஓகேவா. இப்போ பாருங்கள், இந்த 7ஆல் இந்த 4 மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 7 28, 28க்கு 8, பேலன்ஸு 2. ஓகே. நெக்ஸ்ட்டு 3 7 21, 21 இந்த 2 சேர்த்துனா 23. அப்போ 23க்கு 3, பேலன்ஸு அதே 2. ஓகே. நெக்ஸ்ட்டு 1 7 7, 7 2 9. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 1ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா அதே நம்பர் தான் வரும். ஸோ 4 3 1. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு 4 இருக்குது இல்லையா, இந்த 4ஆல் 4ஐ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 16. 16 அதுக்காக வந்து நம்ம 6 போடுறோம், பேலன்ஸு 1. நெக்ஸ்ட்டு இந்த 4ஆல் 3ஐ வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 12 வரும். 12ஓட இந்த 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா 13 வரும். 13க்கு 3ஐ போட்டுக்கலாம், பேலன்ஸு 1. இப்போது 4 4 4ஓட 1 சேர்த்தா 5. இதை அப்படியே ஆட் பண்ணி பாருங்கள். 8 8 7, அதுக்கப்புறம் 4 4 3 7, அப்புறம் 9 3 12, 12ஓட 6 கூட்டினா 18, 18க்கு 8, பேலன்ஸு 1. அதுக்கப்புறம் 3 1 4 4 1 5. ஓகே. 5 5. இப்போ பாருங்கள் எத்தனை பாயிண்ட்டு வந்து நமக்கு தள்ளி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 1 2 பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் தள்ளி இருக்குன்னா 1 2 3 4, இந்த பக்கம் 1 5. அப்போ 5 நம்பர் தள்ளி நமக்கு புள்ளி இருக்கணும். சரியா. 1 2 3 4 5. ஸோ வந்து 0.558 அப்படின்றது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா. இப்போ இங்கே அவங்க கண்டுபிடிச்ச அந்த வேல்யூ வந்து நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஓகேவா. அது வந்து கிடச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரும், இங்கே 8 இருக்குது, அவங்களுக்கு வந்து 6 இருக்குது அப்படின்னு ஒரு டவுட் வரும் லாஸ்ட்டாக இல்லையா. இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து நம்ம கையால் நம்ம கால்குலேட் பண்ணதுனால இப்படி அவங்க வந்து கால்குலேட்டர் வச்சு போட்டிருப்பாங்க, அதனால் அக்யூரேட் வேல்யூ வந்து கிடச்சிருக்கும். இது நம்ம கையால் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இப்படி தான் வேல்யூ கிடைக்கும். ஆனால் வந்து நமக்கு 0.5 அப்படிங்கிறதான் இம்பார்ட்டன்ட். சரியா. அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சாலும் அது வந்து ஒரு பாயிண்டில் மாறி போகிறது பெரிய விஷயம் கிடையாது. உங்களுக்கு இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது இந்த லெசன் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து தரேன்.
இப்போ இதில் உங்களுக்கு வந்து சாலிபிலிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சாலிபிலிட்டி அப்படின்னா வந்து கரைதிறன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? அதாவது வந்து ஒரு சால்வெண்ட்டில் ஒரு சொல்யூட் வந்து பார்த்தோன்னா கரையுது இல்லையா, அதை தான் வந்து சாலிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறது. இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா சொல்யூட்டை தான் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து சால்வெண்ட்டில் வந்து டிசால்வ் ஆகுது. சரியா? அப்படி வந்து சால்வெண்ட்டில் வந்து அது டிசால்வ் ஆகும்போது ஒரு மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து டிசால்வ் ஆகும். அதுக்கு மேலே அதால் வந்து டிசால்வ் ஆக முடியாது. சரியா? ஒரு சால்வெண்ட்டில் ஒரு சொல்யூட்டை போட்டோம் அப்படின்னா அது வந்து கரைஞ்சிட்டு இதுக்கு மேலே அது என்ன பண்ணினாலுமே கரையாது. அவ்வளோதான், இதனோட லாஸ்ட் அவ்வளோதான், இதுக்கு மேலே கரையாது அப்படின்ற ஒரு லிமிட் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இந்த மேக்ஸிமம் அமௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அந்த அமௌண்ட்டுக்கு அப்புறம் அது வந்து கரையாது இல்லையா, அந்த ஸ்பெசிஃபிக் அந்த மேக்ஸிமம் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து சாலிபிலிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சொல்யூட்டாக இருக்கட்டும், ஒரு சொல்யூஷனில் இருக்கக்கூடிய சொல்யூட்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்து சால்வெண்ட்டாக இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா வந்து டெம்பரேச்சரையும் ப்ரெஷரையும் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரியா? அப்போ டெம்பரேச்சர் மாறும்போதோ அந்த ப்ரெஷர் வந்து மாறும்போதோ அந்த சொல்யூஷனில் இருக்கக்கூடிய அந்த சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் கண்டிப்பாக என்ன பண்ணும் அப்படின்னா அதோட சாலிபிலிட்டி லெவல் வந்து மாறும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ஒரு சொல்யூஷனில் இருக்கக்கூடிய சொல்யூட்டு சால்வெண்ட்டு இதோட டெம்பரேச்சர் ப்ரெஷர் வந்து சேஞ்ச் ஆகும்போது அதோட சாலிபிலிட்டி கண்டிப்பாக மாறும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது ஒரு லிக்யூடு சொல்யூஷனை எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோம். ஒரு லிக்யூடு சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். அதில் வந்து லிக்யூடு வந்து சால்வெண்ட்டாகவும் அதில் வந்து சாலிடு ஆர் கேஸ் வந்து சரியா கேஸ் வந்து சொல்யூட்டாகவும் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி சொல்யூஷனில் எப்படி வந்து அந்த சொல்யூட் வந்து கரையுது, எந்த மாதிரி சொல்யூட்டெலாம் வந்து கரையாது அப்படின்னு சொல்லி இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், எவ்ரி சாலிடு ஒவ்வொரு சாலிடுமே ஒவ்வொரு திடப்பொருளுமே வந்து பார்த்தோன்னா எல்லா லிக்யூடுலேயுமே வந்து பார்த்தோன்னா டிசால்வ் ஆகும்னு சொல்ல முடியாது. சரியா? எல்லா சாலிடுமே எல்லா லிக்யூடுலேயுமே வந்து பார்த்தோன்னா டிசால்வ் ஆகிடாது. சரியா? ஒவ்வொரு சாலிடும் ஒவ்வொரு விதமான லிக்யூடில் தான் டிசால்வ் ஆகும் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இப்போது சோடியம் குளோரைடு இருக்கு இல்லையா, சோடியம் குளோரைடும் சுகரும் இது ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா வாட்டரில் டிசால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் இந்த சோடியம் குளோரைடு இருக்குது இல்லையா அப்படின்னா வந்து அதோட ஃபார்முலா வந்து இந்த சோடியம் குளோரைடு இருக்கு இல்லையா, அந்த சோடியம் குளோரைடோட ஃபார்முலா வந்து NaOH. ஓகே, NaOH. அதாவது சோடியம் குளோரைடுனா வேற ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா உப்பு, அதுதான் வந்து சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்கிறது. இது ரெண்டுமே வந்து சுகரும் இந்த சோடியம் குளோரைடு ரெண்டுமே வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகும். சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நாப்தலின் இருக்குது இல்லையா, நாப்தலின் அப்படின்னா அந்துருண்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதுதான் வந்து நாப்தலின் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கடுத்து ஆந்த்ரசின் அப்படின்னு சொல்கிறது. ஆந்த்ரசின் அப்படின்னா என்னென்னா இந்த நிலக்கரி இருக்கு இல்லையா, நிலக்கரியில் கடைசி கழிவு வந்து தார் அப்படின்னு ஒன்று வந்து பிரியும். அந்த தாரிலிருந்து எடுக்கக்கூடியதான் வந்து இந்த ஆந்த்ரசின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆந்த்ரசின் வந்து பார்த்தோன்னா சாயம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சில மருந்துகள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குலாம் இந்த ஆந்த்ரசின் அப்படின்றது பயன்படுது. இது ரெண்டுமே வந்து சாலிடு. சரியா? நாப்தலினும் ஒரு சாலிடு, ஆந்த்ரசினும் ஒரு சாலிடு. இது வந்து அந்த வாட்டரில் டிசால்வ் ஆகாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? NaOH வந்து டிசால்வ் ஆகும், சுகர் வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகும், பட் வந்து நாப்தலினும் ஆந்த்ரசினும் வாட்டரில் டிசால்வ் ஆகாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அதே டைமிங்கில் அதே நாப்தலினும் அதே ஆந்த்ரசினும் வந்து எதில் வந்து டிசால்வ் ஆகும்னா பென்சினில் டிசால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பென்சின் அப்படின்றது இந்த இடத்துல ஒரு லிக்யூடுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? அதே நாப்தலினும் ஆந்த்ரசினும் பென்சினில் டிசால்வ் ஆகும், வாட்டரில் டிசால்வ் ஆகாது. அதே சோடியம் குளோரைடு இருக்கு இல்லையா, அந்த சோடியம் குளோரைடும் அதே சுகரும் வந்து வாட்டரில் டிசால்வ் ஆனிச்சு இல்லையா, அது வந்து பென்சினில் டிசால்வ் ஆகாது. சரியா? அப்போ பென்சின்ற அந்த லிக்யூடில் சில சாலிடு தான் வந்து டிசால்வ் ஆகுது, சில சாலிடு டிசால்வ் ஆகலை. சரியா? அதே மாதிரி வாட்டரில் சில சாலிடு டிசால்வ் ஆகுது, சில சாலிட் டிசால்வ் ஆகலை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வந்து அதாவது போலார் சொல்யூட்ஸ் வந்து போலார் சால்வெண்ட்ஸில் தான் வந்து டிசால்வ் ஆகும். அதே மாதிரி நான் போலார் சொல்யூட்ஸ் வந்து நான் போலார் சால்வெண்ட்ஸில் டிசால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்ன போலார் சொல்யூட்ஸு போலார் சால்வெண்ட் அப்படின்னா, சொல்யூட்ஸ்னால் நமக்கு என்னென்னு தெரியும், பட் வந்து போலார் அப்படின்னா என்ன? சரியா? அப்போ போலார் அப்படின்னா வந்து தமிழில் துருவம் அப்படின்னு அர்த்தம், அதாவது வந்து ஈர்ப்பு அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லிக்கலாம். சரியா? இப்போ இந்த போலார் சொல்யூட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த போலார் சொல்யூட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் NaOH நம்ம எடுத்துக்கலாம். சரியா? இது வந்து சொல்யூட்டு.
நெக்ஸ்ட்டு போலார் சால்வெண்ட் அப்படின்னு இருக்குது இல்லையா, போலார் சால்வெண்ட் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளாக H2O நீரை வந்து வாட்டரை நம்ம எடுத்துக்கலாம். சரியா, இதில் இருக்கக்கூடிய இந்த ஹச் இருக்கு இல்லையா, இதில் இருக்கக்கூடிய ஹச்சும் இதில் இருக்கக்கூடிய ஹச் இருக்கு இல்லையா, இது ரெண்டுக்கும் இடையில ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து நடக்கும். சரியா, இந்த சொல்யூட்லேருந்து இந்த சால்வெண்ட்டில் இருக்கக்கூடிய ஹச்சுக்கு வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து நடக்கும். அப்படி இன்ட்ராக்ஷன் நடக்கிறதுனால தான் அது வந்து டிசால்வ் ஆகுது. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் இதை வந்து போலார் சொல்யூட்ஸு போலார் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இன்ட்ராக்ஷன் நடக்கலை, சொல்யூட்டுக்கும் சால்வெண்ட்டுக்கு இடையில இன்ட்ராக்ஷன் நடக்கலைன்னா அது வந்து டிசால்வ் ஆகாது. ஓகேவா? அதாவது வந்து சால்வெண்ட்டு சொல்லிட்டு இவற்றோட மாலிகுல்ஸ்க்கு இடையில அந்த மாலிகுல்ஸ் இருக்குது இல்லையா, அந்த இன்டர் மாலிகுலார் அந்த மாலிகுல்ஸ்க்கு இடையில ஒரு இன்டர் மாலிகுலார் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எதுக்கும் இடையில அப்படின்னா சொல்யூட்டுக்கும் சால்வெண்ட்டுக்கும் இடையில அந்த டிசால்வ் ஆகணும் அப்படின்னா அதோட மாலிகுல்ஸ்க்கு இடையில ஒரு இன்டர் மாலிகுலார் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதை இன்னுமே உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃபார்முலா மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு வேர்டு வந்து லைக் டிசால்வ் லைக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இது தமிழில் எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒத்ததை கரைக்கும். சரியா, ஒத்ததும் தான் கரையும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதை நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா இனத்தை சேரும்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து இதுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு சாலிடு சொல்லிட்டு சால்வெண்ட்டில் ஆட் பண்ணுறாங்க. சரியா, ஆட் பண்ணும்போது அந்த சாலிட் சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா டிசால்வ் ஆகுது. அப்படி டிசால்வ் ஆகும்போது அந்த சொல்யூஷனில் வந்து கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸை நோன் அஸ் டிசொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறது, தமிழில் கரைதல். இந்த ப்ராசஸை டிசொல்யூஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, தமிழில் கரைதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு ஸ்பூன் சுகருக்கும் ஒரு 10 ஸ்பூன் சுகருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து கான்சன்ட்ரேஷன். ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணோம் அப்படின்னா அப்போ அதனோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். 10 ஸ்பூன் சுகரை வந்து ஆட் பண்ணோன்னா கான்சன்ட்ரேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். சரியா, இதுவே வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து மைதா மாவை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி பார்ப்போம். எதில் அப்படின்னா வந்து ஒரு கிளாஸ் வாட்டரில் ஆட் பண்ணோம் அப்படின்னா அப்போ கான்சன்ட்ரேஷன் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போது வந்து சேர்க்கக்கூடிய அந்த பொருளோட அளவு இருக்கு இல்லையா, குவான்டிட்டி, அதுதான் வந்து இந்த கான்சன்ட்ரேஷனுக்கு காரணம். ஓகேவா? அப்போது வந்து அந்த சொல்யூட் இருக்கு இல்லையா, அந்த சொல்யூட் வந்து அந்த சால்வெண்ட்டில் கரைந்தால் மட்டும்தான் வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் அந்த சொல்யூஷனில் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ அந்த சொல்யூஷனில் அந்த சொல்யூட் பார்ட்டிக்கல் இருக்கு இல்லையா, அதில் சில சொல்யூட் பார்ட்டிக்கல், சரியா, சில சொல்யூட் பார்ட்டிக்கல் அப்படின்றது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து கரையாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல பாருங்கள், சாலிடு சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது சிலது வந்து கரைஞ்சும் சிலது வந்து கரையாமல் இருக்கும். சரியா, அப்படி கரைஞ்சும் கரையாமல் இருக்கு இல்லையா, அதில் அந்த கரையாத அந்த பார்ட்டிகல்ஸை தான் வந்து சாலிட் சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்தோன்னா வந்து இந்த கரையாமல் இருக்கக்கூடிய அந்த திடமான பார்ட்டிகல்ஸ்லாம் என்ன பண்ணுன்னா ஒன்றோடு ஒன்று மோதும். கொலிட் அப்படின்னா வந்து மோதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி மோதுறதுனால அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அந்த சொல்யூஷனில் கீழே வந்து படிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது வந்து அந்த சொல்யூஷனை விட்டு செப்பரேட்டாக பிரியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ராசஸ் நோன் அஸ் கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ராசஸ் நோன் அஸ் கிறிஸ்டலைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிளாக பாருங்கள், ஒரு கிளாஸ் இருக்குது. ஓகே, ஒரு கிளாஸில் நம்ம வந்து வாட்டர் வந்து எடுத்துக்கிறோம். இந்த வாட்டர் அப்படின்றது வந்து நமக்கு சால்வெண்ட்டு. இதில் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா வந்து சுகர் வந்து எடுத்துக்குவோம். சரியா, அந்த சுகர் வந்து பார்த்தோன்னா கரையும். அப்படி அந்த கரையும் போது அதனோட கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தா இங்கே வந்து ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா, அதை தான் வந்து நம்ம இங்கே வந்து டிசொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சில அந்த சில சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்து கரையாமலும் இருக்கும். சரியா, கரைஞ்சும் கரையாமலும் இருக்கும். அதில் அந்த கரையாத பார்ட்டிகல்ஸ் இருக்குது இல்லையா, இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்தோன்னா இப்படி இங்கே இப்படி வந்து பார்த்தோன்னா அலைஞ்சிட்ருக்கும். அப்படி அலையும் போது இப்போ இங்கே ஏதோ ஒரு பார்ட்டிகல்ஸோட அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து நேருக்கு நேராக மோதும். சரியா, அப்படி மோதும் போது என்னாகும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கீழே வந்து விழுந்துடும். சரியா, எல்லாமே வந்து அந்த மோதிர பார்ட்டிகல்ஸ் முழுக்க வந்து கீழே வந்து விழுந்துடும். சரியா, விழும்போது இந்த இடத்துக்கிட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு படிகம் கிடைக்கும். அதை தான் வந்து கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ சால்ட்டே நீங்கள் கரைச்சி வச்சுட்டு ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் வந்து பாருங்களேன், கீழே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஒரு படிகம் நல்லா கரைச்சி நீங்கள் வந்து நல்லா கரைஞ்சிருச்சுட்டு போவீங்க. ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்தோன்னா கீழே வந்து ஒரு படிகம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சில பார்ட்டிகல்ஸு கரையாமலும் இருக்கும். அந்த கரையாத பார்ட்டிகல்ஸ் வந்து ஒன்று மோதிட்டு கீழே வந்து படிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
இப்போது இந்த ரெண்டு ப்ராசஸுமே வந்து பார்த்தோன்னா சேம் ரேட்டில் நடக்கக்கூடிய அந்த ஸ்டேஜை வந்து ரீச் பண்ணும்போது சரியா, இந்த மேலே வந்து சில பார்ட்டிகிள்ஸ் வந்து கரையும், சிலது வந்து கரையாமல் கீழே கிறிஸ்டலாக வந்து படியும். இந்த 2 ப்ராசஸும் வந்து சேம் ரேட்டில் நடக்கிற அந்த ஸ்டேஜை ரீச் பண்ணும் சரியா. அந்த டைமிங்கில் சச் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த டைமிங்கில் இந்த நம்பர் ஆஃப் சொலிட் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா, கரைஞ்சிருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகிள்ஸ் எந்தெந்த பார்ட்டிகிள்ஸ்லாம் கரையுதோ அந்த பார்ட்டிகிள்ஸோட நம்பரும் செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து செப்பரேட்டிங் அவுட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செப்பரேட்டிங் அவுட்னா என்னென்னா, அந்த கிறிஸ்டலாக மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பார்ட்டிகிள்ஸோட எண்ணிக்கையும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அதாவது கொஞ்சம் பார்ட்டிகிள்ஸ் வந்து கரைஞ்சிருக்கும், கொஞ்சம் பார்ட்டிகிள்ஸ் வந்து கரையாமல் இருக்கும். இந்த கரைஞ்ச பார்ட்டிகிள்ஸு, இந்த கரையாத பார்ட்டிகிள்ஸு இது ரெண்டும் வந்து பார்த்தோன்னா ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க சரியா. இந்த ஸ்டேட்டை தான் வந்து டைனமிக் ஈக்குவலிபிரியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டைனமிக் ஈக்குவலிபிரியம் அப்படின்னா வந்து டைனமிக் சமநிலை அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரியா. நெக்ஸ்ட் பாருங்கள், சொலிட் ப்ளஸ்ஸு சால்வெண்ட்டு ஈக்குவல் வந்து பார்த்தோன்னா சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க சரியா. நம்ம வந்து ஒரு சொல்யூஷனில் சொல்யூட்டை வந்து ஆட் பண்ணோம்னா அது வந்து கரையும் போது நமக்கு ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்குது இல்லையா. இந்த சொல்யூஷன் வந்து பார்த்தோன்னா மறுபடியும் நம்ம வந்து ஆவியாதல் அப்படின்ற ஒரு மெத்தட் நல்லா வந்து ஃபாஸ்ட்டாக கொதிக்க வச்சோம் அப்படின்னா என்னாகும் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த சொல்யூஷனை தனியாகவும் அந்த சொல்யூட்டை தனியாகவும் நம்மளால் எடுக்க முடியும் சரியா. எப்படி நடந்தாலுமே சரி தான், ஆனால் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சொல்யூட் இருக்குல்லையே, அந்த சொல்யூட்டோட அளவு அந்த குவான்டிட்டி வந்து பார்த்தா எப்போவுமே மாறாது, அது வந்து நிலையானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுதான் வந்து டைனமிக் ஈக்குவலிபிரியம். அதாவது இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு 10 ஸ்பூன் வந்து சுகர் அதில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து திரும்ப அதை வந்து கொதிக்க வச்சு அதை வந்து கிறிஸ்டலாக மாற்றும் போது அதே 10 ஸ்பூன் நமக்கு சுகர் கிடைக்கும், அந்த அளவு மாறாது. இதுதான் வந்து இந்த இடத்துல டைனமிக் ஈக்குவலிபிரியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு சொல்யூஷன் சரியா. ஒரு சொல்யூஷன் வந்து பார்த்தோன்னா டைனமிக் ஈக்குவலிபிரியம் அப்படின்ற கண்டிஷனுக்கு வந்துருச்சு சரியா. டைனமிக் ஈக்குவலிபிரியம் அப்படின்ற கண்டிஷனுக்கு வந்துருச்சு அப்படின்னா, அப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷன் இருக்குது இல்லையா, அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அது வந்து டெம்பரேச்சரை பொறுத்தோ அல்லது ப்ரெஷரை பொறுத்தோ அதனோட கான்சன்ட்ரேஷன் மாறாது, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ராசஸ் தான் வந்து பார்த்தோன்னா எதில் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, லிக்யூடு சால்வெண்ட் இருக்கு இல்லையா, லிக்யூடு சால்வெண்ட்டில் கேஸ் வந்து டிசால்வ் ஆகிறது, அந்த சொல்யூஷனுக்கு இந்த ப்ராசஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல நீங்கள் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம அதில் வந்து எவ்வளோ சொல்லிட்டு ஆட் பண்ணுறோம் அதுதான் வந்து கான்சன்ட்ரேஷன். உங்களுக்கு இந்த கான்சன்ட்ரேஷன் புரிஞ்சிச்சுன்னா தான் இந்த பேராகிராஃப் உங்களுக்கு வந்து புரியும் ஓகேவா. இப்போது ஒரு 1/4 டம்ளர் வாட்டர் எடுத்துக்கலாம், அதில் வந்து ஒரு 10 ஸ்பூன் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணுவோம் சரியா. அது ஓரளவு கரைஞ்சிரும், அதுக்கு மேலே இன்னும் ஒரு 10 ஸ்பூன் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணோன்னா கரையுமா, கண்டிப்பாக வந்து கரையாது. ஸோ அதுதான் இந்த இடத்துல கான்ஸ்டன்ட்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம ஓவராக ஹீட்டு கொடுத்து ஒரு வேளை கொதிக்க வச்சு நம்ம வந்து அந்த சுகரை கரைச்சிரோம்னாலும் கரையாது. அதே இந்த 1/4 டம்ளர் வாட்டரில் எவ்வளோ சுகர் வந்து டிசால்வ் ஆக முடியுமோ அவ்வளோதான் ஆகும், அதுக்கு மேலே டிசால்வ் ஆகாது. அது நம்ம டெம்பரேச்சர் கொடுத்தாலும் டிசால்வ் ஆகாது, ப்ரெஷர் கொடுத்தாலும் டிசால்வ் ஆகாது சரியா. அதுதான் இந்த இடத்துட்ட வந்து அவங்க மீனிங் கொடுத்துருக்கிறதே அதுதான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், டைனமிக் ஈக்குவலிபிரியத்தில் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னா அதோட மீனிங் வந்து அதுக்கு மேலே அந்த சொல்யூட்டில் மேற்கொண்டு சொல்யூட் வந்து ஆட் பண்ண முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட் தான் நான் உங்களுக்கு முதலே சொல்லிட்டேன். இந்த சொல்யூஷன் இருக்கு இல்லையா, அந்த சொல்யூஷனில் வந்து பார்த்தோன்னா சொல்யூட் இருக்கு இல்லையா, அது வந்து நோ மோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, டிசால்வ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே அந்த சொல்யூட் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து டிசால்வ் ஆகாது. அது வந்து டெம்பரேச்சர் கொடுத்தாலும் சரி, ப்ரெஷர் கொடுத்தாலும் சரி, அது வந்து டிசால்வ் ஆகாது. அந்த கண்டிஷன், அந்த சொல்யூஷனை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சாச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரியா. நெக்ஸ்ட் பாருங்கள், அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, அதுக்கு மேலேயும் அந்த சொல்யூட் வந்து பார்த்தோன்னா நம்ம மோர் சொல்யூட் வந்து ஆட் பண்ணும்போது அது ஒரு வேளை டிசால்வ் ஆணுச்சு, அது எதை பொறுத்து டெம்பரேச்சரை பொறுத்தோ ப்ரெஷரை பொறுத்தோ வந்து டிசால்வ் ஆணுச்சு, அதே சேம் டெம்பரேச்சர் கொடுக்கணும் சரியா. சேம் டெம்பரேச்சர் கொடுத்து அது வந்து டிசால்வ் ஒரு வேளை ஆணுச்சு அப்படின்னா அதை வந்து அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது சரியா.
இப்போ ஒரு சொல்யூஷனில் வந்து பார்த்தோன்னா நம்ம அதுக்கு மேலேயும் வந்து சொல்லிட்டை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து டிசால்வ் ஆகாமல் அன்டிசால்வ்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த சொல்யூஷனும் வந்து பார்த்தோன்னா டைனமிக் ஈக்குலிபிரியத்தில் இருக்கும். அந்த மாதிரி சொல்யூஷனை என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து சாச்சுரேட்டட் சொல்யூஷன் சொல்கிறாங்க. மேலே சொன்னது தான் திருப்பியும் கொடுத்துருக்குறாங்க. சாச்சுரேட்டட் அதாவது டைனமிக் ஈக்குலிபிரியம் இருக்குது இல்லையா, அந்த டைமிங்கில் ஒரு சொல்யூஷனில் வந்து அதுக்கு மேலே சொல்லிட்டை வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா அந்த சொல்லிட்டு வந்து டிசால்வ் ஆகாமல் தான் இருக்கும். சரியா, அதை தான் வந்து சாச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஏன் அது வந்து பார்த்தோன்னா டிசால்வ் ஆகாது அப்படின்னா அதில் ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் அமௌண்ட்டில் வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டு வந்து டிசால்வ் ஆகிருக்கும். அதுக்கு மேலே அதால் வந்து டிசால்வ் ஆக முடியாது. அதனால தான் அது வந்து டிசால்வ் ஆகாமல் இருக்கும். சரியா, ஸோ இந்த டைமிங்கில் இந்த சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷன் இருக்குது இல்லையா, அந்த சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷன் அதுதான் வந்து அந்த சொல்யூஷனோட வந்து சாலிபிலிட்டி கரைதிறன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் சாலிபிலிட்டி அப்படின்னா வந்து இதுக்கு மேலே அந்த சொல்யூட் வந்து கரையாது அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் இருக்குது இல்லையா, அதுதான் வந்து சாலிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷன் அப்படின்னாலுமே என்ன, அவ்வளோதான் அதில் வந்து ஆட் பண்ண முடியும். அதுதானே கான்சன்ட்ரேஷனும் அதுதானே, அவ்வளோதான் அதில் வந்து ஆட் பண்ண முடியும். அப்போ அவ்வளோதான் ஆட் பண்ண முடியும், அது அவ்வளோதான் கரையும். ரெண்டு ஒன்று தானே. அப்போது வந்து ஒரு சொல்யூட்டோட வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து என்னவோ அதுதான் வந்து அந்த சொல்யூஷனோட சாலிபிலிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதோடு இன்றைக்கி கிளாஸ் முடிச்சுக்கலாம். பேலன்ஸ் கிளாஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.